ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NAAH, அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் இருந்துட்டு நம்மளுக்கு வேக்கன்ட் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை தான். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு என்னென்ன வேக்கன்ட், என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன ஏஜ் லிமிட், எவ்வளோ சம்பளம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். நீங்கள் வந்துட்டு அதை பார்த்து நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நேஷ்னல் ஹைவேல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 60 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. 60 வேக்கன்ட் என்ன வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் டெக்னிக்கலில் வந்துட்டு நம்மளுக்கு டோட்டல் 60 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன எலிஜிபிள் செட்டாரியா அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் அதாவது கண்டிப்பாக சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன வேணும், மெரிட் லிஸ்ட்டு என்னென்ன அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா நாட் எக்ஸீடிங் 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாறுபடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக பே லெவல் 10 வந்துட்டு நம்மளுக்கு மொத்தமாக 15,600லேருந்து 39,100 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரேடு பேயில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த கிரேடில் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நம்மளுக்கு 5,400 வந்துட்டு அதுலேயும் தனியாக இன்க்ரிமெண்ட் இருக்குது. இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன் தி பேசிக் ஆஃப் ஃபைனல் மெரிட், அதாவது ஃபைனல் மெரிட்டில் வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட்டு, பர்சனாலிட்டி டெஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் மார்க் எவ்வளோ அப்படின்றத வச்சு நம்மளுக்கு வந்துட்டு இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டட் பை UPSC, அதாவது வந்து UPSC தான் நமக்கு வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக 15/2/2024 6 மணிக்குள்ளே, அதாவது ஈவினிங் 6 மணிக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதை அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட் எலிஜிபிள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டே தள்ளி போனாலும் ஒரு மினிட் தள்ளி போனாலும் உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மறக்காமல் நம்ம சேனலையும்